மருத்துவர் இயேசுவாலே. அப்படிதான் மாறி இருக்கலாம். உலகம் மாறும், மனிதர்கள் மாறும், கர்த்தர் மாற மாட்டார். எல்லாம் மாறிடுச்சின்னு நினைக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அவர்களுக்கு கர்த்தர் மோசேவை அனுப்பி அழைக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் மாறாதவர் என்று சொன்னார். அது அன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அந்த வார்த்தை இன்றைக்கும் உங்களுக்கும் தேவை. உலகம் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும், ஆனால் மாறாத கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறது அது அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க யாருன்னு முதல்ல தெரியணும், அவங்க எதுக்காக நம்ம கூட இருக்கிறாங்க தெரியணும், இவங்களால நமக்கு என்ன பிரயோஜனம்னு தெரியணும். சில பேர் கூட இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. தனிமை அப்படின்னு சொன்னோன்னா, அனாதைன்னு சொன்னோன்னா, பெற்றோர் இல்லாதவர்கள்லாம் அனாதைகளாக கருதப்படுகிறார்கள். தனிமைன்னு சொன்னால் யாருமே இல்லாத நேரம்தான் தனிமைன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, எல்லாரும் இருக்கும்போது ஒரு தனிமையை உணர்றோம் பாருங்க. எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, ஆனாலும் நம்ம தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு. பெற்றோர்லாம் இருந்தோம், குடும்பமே இருந்தோம், ஒரு அனாதை போல வாழ்றோம் பாருங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது. பெற்றோர் இல்லாதவர்கள் கூட வாழ்ந்துன்னு தான் இருக்காங்க. அந்த அனாதை மனநிலையை நம்ம ஒன்றும் பெருசா பார்த்து யோசிக்க தேவையில்லை. அப்படி எத்தனையோ அனாதை பிள்ளைகள்லாம் இன்னைக்கு பயங்கரமாக வாழ்கிறாங்க. ஆனால் ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லியும் ஒரு கைவிடப்பட்ட நிலை, ஒரு பயம், ஒரு திகில், தைரியமற்ற ஒரு நிலை இருக்குது பாருங்க. இதுதான் ரொம்ப மோசமானது. அப்படிப்பட்டவர்களை அழைத்து தான் சொல்றார், நீ திகையாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னார். இவர் கூட இருக்கிறார். இவர் யாருன்னா, நமக்கு எதிரில் எதெல்லாம் மாறுதோ அதை பார்த்து இவர் மாற மாட்டார். இவர் மாறாதவராகவே இருப்பார். இதை ஏன் ஆராதனையில் பாட்டை நிறுத்தி உங்களுக்கு சொல்றேன்னா, உங்க மனதில் இதை ஆழமா வைக்கணும். எது மாறினாலும் கர்த்தர் மாற மாட்டார், என்ன மாறினாலும் கர்த்தர் மாற மாட்டார். அவர் இதை மாற்றுவார், ஆனா அவர் மாற மாட்டார். அவரை ஏன் நம்ம நம்பலாம், தாராளமா நம்பலாம், முழுமையா நம்பலாம்? இது ஒரு காரணம்தான், அவர் மாறாதவர். அவர் மாறாதவர். இன்னைக்கும் அவர் மேல அதிக நம்பிக்கை வைப்போம். நீங்க மாற மாட்டீங்க ஆண்டவரே. எப்படிப்பட்டவர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்க. இன்னைக்கு அதான் பிரசங்கம் பண்ண போறேன். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவே, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவே,
வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறீர், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி இருக்கிறீர். இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறீர், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி இருக்கிறீர். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. என் சந்ததி மேல் ஆவியை ஊற்றுவேன் என்றேன், என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றேன். என் சந்ததி மேல் ஆவியை ஊற்றுவேன் என்றேன், என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றேன். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. வெட்கப்பட மாட்டேன், கர்த்தர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னொரு முறை, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான்
நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே. சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. இதயமெல்லாம் எனது மணவாளனே. என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா. உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே. சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா. உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே. என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உந்தனவா இருப்பதாக. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா. உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கின்றேன். எனது மணவாளனே. நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. நான் நடக்கும் பாதையெல்லாம், நான் நடக்கும் பாதையெல்லாம் உகந்தனவா இருப்பதாக. உகந்தனவா
போகும், எழிலெல்லாம் ஏமாற்றும், அழகெல்லாம் அற்றும் போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும். உம் அன்பு மாறாதையா, உம் அன்பு மாறாதையா, நாளும் அழியாதையா, அது ஒரு நாளும் அழியாதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இன்னொரு முறை, எனது மணவாள், எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். கரங்களையும் இருதயங்களையும் கர்த்தருக்கு நேராக எடுத்து சொல்லுவோம். ஓ, நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை தேட, உம்மை வணங்க, அது என் கடமை, அது என்னுடைய பொறுப்பு, அது என்னுடைய ஆசை, அது என் வாஞ்சை. உமக்காய் வாழ, உமக்காய், உமது மகிமைக்காக வாழ, உமது பரிசுத்தத்தை வெளிப்படுத்த என்னை நீர் தெரிந்தெடுத்தீர். இன்னும் 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 உமக்குள் நான் ஓங்கி வளர, இன்னும் உம்முடைய கிருபையிலே பெருக, இன்னும் உம்முடைய அன்புல நான் இன்னும் உருகிய கிடக்க. ஆண்டவரே, இந்த உலகம் மாயை, உம்முடைய அன்பு மாத்திரமே உண்மை என்பதை எண்ணி துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலவேளை எங்களோடு பேசும், இந்த வார்த்தை கொண்டு எங்களை கட்டுவீராக, பலப்படுத்துவீராக. உம் கருத்துங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம். தயவு செய்து உட்காருவோம்.